ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் டேஸ். இன்னைக்கு நம்ம மூணாரில் இருக்கோம். மூணார் ட்ராவல் விலாக், அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல், அங்கே இருக்கிற அம்யூனிட்டிஸ், இதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக விலாகில் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு சைட் சீயிங்காக வெளியே போய் கொஞ்சம் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இன்னைக்கு நம்ம மூணாரில் எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத தான் இந்த விலாகில் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் சைட் சீயிங்காக ஹோட்டல்லேருந்து கிளம்பினப்போ என்னாச்சுன்னா, ரெப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பினோம். கூகுள் மேப்பில் எங்கள் ஹோட்டல்ல இருந்து ஒரு 30-35 மினிட்ஸ் போல காமிச்சிச்சு. சரி, எங்களுடைய ஓன் வெஹிக்கல்லே நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறப்ப என்னாச்சுன்னா, ஒரு 2-3 டர்ன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால கூகுள் மேப்பில் அது அந்த டைம் 40-45-50 மினிட்ஸ்ன்னு போயிட்டே இருந்துச்சு, எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 1-1.5 ஹவர்ஸ் நம்ம சுற்றிருப்போமே தவிர எந்த ஒரு பிளேஸ்க்குமே எங்களால் போய் ரீச் ஆக முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு ஜீப் சஃபாரியோட ஆஃபீஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு ஜீப் பேசிட்டு ஆஃப் ரோட்ல போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜீப் சஃபாரி எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மூணார்ல யூஸ்வலாவே சித்திரப்புரம் அந்த பக்கம்லாம் வந்துட்டீங்கன்னா, இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் கவர் பண்றதுக்காக ஜீப் சஃபாரிக்காகவே ஆளுங்க எப்பவுமே அந்த ரோட்டு மேலேயே நின்று கூப்பிடுவாங்க. ரோட்ல சில இடத்துல ரொம்ப ஸ்டீப்பா இருந்துச்சு. நம்ம கார்ல அந்த இடத்தெல்லாம் கவர் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ நாங்க பண்ண அதே தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஜீப் எடுத்துட்டு நம்ம மூணார்ல டூரிஸ்ட் பிளேசஸ்க்கு போறது தான் பெஸ்டான ஒரு ஆப்ஷனு. ஜீப் எடுக்கும் போது அவங்க சொன்னாங்க 4500 rupees 8 to 9 பிளேசஸ் வரைக்கும் கவர் பண்றதா சொன்னாங்க. ஆனா நாங்க பார்கெயின் பண்ணோம். 2500ல இருந்து பேசி 2800க்கு ஓகே சொன்னாங்க. நீங்க 4 பேர் போனாலும் சரி, 6 பேர் போனாலும் சரி, அதே சார்ஜ் தான். ஸோ 3 hours அவங்களுடைய டைமு. அவங்க ஆஃப் ரோட்ல கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்மள அந்த மெயினான அந்த ரோட்ல கூட்டிட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஷார்ட் கட்ஸ்லாம் தெரியுது. ஸோ அந்த 3 hours ஆஃப் அந்த 9 பிளேசஸ் வரைக்கும் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. என்னதான் சொன்னாலும் மூணார்ல ஆஃப் ரோட்ல போறது ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். நாங்க யூஸ்வலான பிளேசஸ் போக விருப்பப்படல. ஏன்னா சீசன் டைமுங்கிறதுனால சம்டைம்ஸ் க்ரௌடடா இருக்கும். ஸோ மாடுபட்டி டேம், ஆட்டுக்கடா ஃபால்ஸ், நேஷனல் பார்க், பொட்டானிக்கல் கார்டன், டாப் ஸ்டேஷன், இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். வேற ஏதாவது யூனிக்கான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது, நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா சின்னியமக்கல் வாட்டர் ஃபால்ஸ். ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு தான் பிளான் பண்ணி நம்ம கிளம்பணும். ஆனால் அங்கே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களாவே கூட்டிகிட்டு போனது தான் இந்த சின்னியமக்கல் வாட்டர் ஃபால்ஸு. இது ஜீப்பில் இருந்து நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பாருங்க, இங்கே ஜீப் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு ஜீப் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போகுது. ஆனால் அதுதான் எண்டு. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு 300 meters வரைக்கும் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல இப்போ ஜிப்லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஒருத்தருக்கு 500 சொன்னாங்க. கப்பல் ஜிப்லைன் தான் இது. ஸோ அந்த ஜீப்ல இருந்து நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் அந்த சைட்ல ஒரு வே இருக்கு பாத்தீங்களா, அது வழியே நம்ம நடந்து போகணும். ஆக்சுவலா தண்ணி இருக்கும்போது இந்த பாறை எல்லாம் கவர் ஆயிடும் போல இருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருக்கிறதுனால இந்த பாறையெல்லாம் நம்மளுக்கு நல்லா விசிபிளா தெரியுது. ஸோ அப்படியே நாங்க நடக்க ஆரம்பிச்சோம். இனி நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வரல. இனி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தாதான் வரோம். அதை தெரியுது பாத்தீங்களா, அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம இனி கொஞ்சம் பக்கமா போய் பார்ப்போம் வாங்க. இதாங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். இனி நம்ம கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்கலாம்.
இறங்கி போகும்போது ஃபுல்லா கல்லு பாறை அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் பார்த்து தான் இறங்கி போனோம். ஒரு ப்ராப்பரான வேல இல்ல. ஆனா நம்ம போயிடலாம், போற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ கீழே இறங்கி போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதாங்க வாட்டர் ஃபால்ஸு. இதுதான் வாட்டர் ஃபால்ஸோட வியூ. நாங்கள் கொஞ்ச நேரம் கீழே தண்ணிக்குள்ளே போயிட்டு காலெல்லாம் நினச்சோம். ரொம்ப சில்லுன்னு இருந்தது தண்ணி. வாட்டர் ஃபால்ஸ்ல அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க ஜீப் ஏறி நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு நாங்க வந்துட்டோம். திருப்பி அதே மாதிரியான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் நாங்க வர வழி ஃபுல்லா. ஸோ நாங்க நெக்ஸ்ட் போன லொகேஷன் வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ். இதுதாங்க இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இது வந்து பிரிட்டிஷர்ஸ் பீரியட்ல கட்டின பிரிட்ஜா. ஒரு 100 இயர்ஸ்க்கு மேல இது இருக்கும் அப்படி சொன்னாங்க அந்த டிரைவர் சொன்ன விஷயம் இது. எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம கீழே இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. இந்த மேலே இருக்கிற அந்த ராட்ஸ் மட்டும்தான் இருக்கிறது அதுக்கான சப்போர்ட்டே. முன்னாடி வந்து இந்த இதுல பிரிட்ஜுக்கு மேலேயே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிருக்கு, வண்டி எல்லாம் போயிருக்கு, ஜீப் எல்லாம் போகுமா. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பிரிட்ஜ்ல நம்ம நடந்து போய் தான் பார்க்க முடியும். ஸோ இங்க இருந்து அது வரைக்கும் நம்ம சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வந்துடலாம். இந்த பிரிட்ஜ்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுல லைட்டா கொஞ்சம் ஷேக் ஆகும் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்தது அது கேட்கும்போது. இது வந்து டேம்ல இருந்து வர தண்ணி வந்து இந்த பிரிட்ஜுக்கு அடியில இப்படி போயிடுது. ஸோ ஆனா இப்போ வந்து தண்ணி எதுவும் இல்லாததுனால ட்ரையா இருக்கு ஃபுல்லா. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மைனா படத்தோடைய நிறைய ஷூட்டிங் வந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை சுத்தியும் இந்த மலையோடைய இனி கொஞ்சம் அடிவாரத்துல போனதுக்கு அப்புறம் அதை சுத்தி இருக்கிற நிறைய பிளேசஸ்ல அந்த படத்தோடைய ஷூட்டிங் நடத்தி இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து பொன்முடி டேம்ல இருந்து வர தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது டேம் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது வர தண்ணி வந்து போற பாதையில கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. இது நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேம் வந்து தெரியும். நம்ம அடுத்து போறது வந்து பொன்முடி டேம் தான். நான் அங்க இருந்து காமிக்கும் போது உங்களுக்கு இந்த பிரிட்ஜை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு வாக் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் வாங்க. ஜஸ்ட் அந்த வெர்டிக்கல் ராட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் தான் இந்த பிரிட்ஜுக்கான ஒரே சப்போர்ட்டு. வேற எந்த சப்போர்ட்டும் இல்லை. இந்த பிரிட்ஜ்லயே வந்து நிறைய வண்டி எல்லாம் முன்னாடி போயிருக்கு பாருங்க. இப்போ ஒரு ரீசன்ட் 1 or 1.5 இயர்ஸ்க்குள்ள தான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. யாருமே இல்லாதப்ப இந்த பிரிட்ஜை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எங்களுடைய நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் அப்படியே வந்துட்டோம். திருப்பி அதே மாதிரியான ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான். ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷன் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பொன்முடி டேம் தான். பொன்முடி டேம் பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த டேம். இந்த டேம்ல கூட நிறைய ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ஷாருக் கான் அண்ட் தீபிகா படுகோன் நடிச்ச சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துல கூட நீங்க இந்த டேமை பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த டேம். இந்த டேம்ல இருந்து அந்த பக்கத்துல இருந்து தண்ணி ஃபுல்லானதுக்கு அப்புறம் இந்த சைட்ல வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணி விடுவாங்களாம். அப்போ வந்து அந்த தண்ணி போற அந்த இதை பாக்குறதுக்கே ரம்மியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து சம்மர் டைமுங்கிறதுனால தண்ணி வந்து ஃபில் ஆகலை. ஸோ நம்மளால இப்போ பார்க்கவும் முடியல. நாங்கள் வந்து இந்த டேம்லயும்
ஒரு வாக் போயிட்டு வந்தோம். இந்த தண்ணி இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ஸ்பீட் போட்ஸ் வந்து அந்த பக்கத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க போட்டிங் போகணுன்னால இங்க போகலாம். அங்க ஒரு லிமிட்ஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு அந்த பக்கத்துல வந்து அந்த ஸ்பீட் போட் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதாங்க அந்த பொன்முடி டேம். நிறைய மூவிஸ் கூட இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அது வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க இருந்து அந்த ஒரு ப்ளூ கலர் டென்ட் மாதிரி போட்டு இருக்கிறது பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கொஞ்சம் லைட்டா தான் தெரியுது இந்த வீடியோல. ஸோ அதுதான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ். இந்த டேம்ல இருந்து போற தண்ணி போற வழியில தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. நம்ம அங்க இருந்து இப்போ இந்த டேம் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்ம இப்ப டேமோடைய பாதி வழி நடந்து வந்தாச்சு. இந்த டேம்க்கு அந்த பக்கம் நம்ம ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஆக்சுவலா டேம்ல இருந்து பாக்குறப்போ நம்மளுக்கு வியூ வந்து இப்படி இருக்கு. நம்ம ஆக்சுவலா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் நம்ம நெக்ஸ்ட் போவோம். ஸோ அங்க இருந்து நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், அதுவும் எப்படி இருக்கு பாருங்க. அந்த பஸ் எல்லாம் போகுது பாத்தீங்களா மேல, அந்த வழியில நம்ம இந்த பிரிட்ஜை தாண்டிட்டு இந்த டேமை தாண்டிட்டு நம்ம அந்த வழியா நம்ம போவோம். ஜீப்ல போயிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம இறங்கி போய் பார்க்கலாம். ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ டேமை ஃபுல்லா கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இனி நம்ம ஜீப்ல ஏறி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷனுக்கு நம்ம போயிடலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 minutes தான். ஸோ இங்க இருந்து வந்து ஜீப்ல ஏறியாச்சு. நம்ம இப்போ ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். அந்த டேம்ல இருந்து பார்க்கும்போது பஸ்ஸஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இதுதாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. இங்கேருந்து நம்ம இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வே இருக்கு, அதில் நம்ம இப்படி இறங்கி நம்ம நடந்து போகணும். ஸோ கீழே வரைக்கும் போய் நம்ம அந்த இயற்கையினுடைய அழகை ரசிக்கலாம். இதுதாங்க அந்த எக்ஸாக்ட் ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இது வந்து நீங்க சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துலயும் பார்த்திருப்பீங்க, ஒரு சாங்ல வரும். இனி கொஞ்சம் கீழே இறங்கி போய் பார்க்கலாம். ஆனா நான் வந்து போகல, இங்க இருந்தே பார்த்துட்டு நாங்க அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஸோ நீங்களும் பாருங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜீப்ல ஏறி நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போயாச்சு. அடுத்து நாங்கள் ரீச் ஆன இடம் வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட். இது இங்க இருந்து நம்ம வந்து இந்த பக்கத்துல ஒரு சன்ரைஸ் பார்க்கலாம், இதுக்கு ஆப்போசிட் சைட்லயும் ஒரு வியூ பாயிண்ட் தான், அந்த பக்கத்துல நம்ம சன்செட் பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இப்போ நம்ம மதியம் நேரத்துல வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போ சன்ரைஸும் இல்லை சன்செட்டும் இல்லை. ஸோ ஜஸ்ட் வேலி வியூ தான். அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்க வந்தீங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் சமயமா வந்தீங்கன்னா சன்ரைஸ் இல்லை சன்செட் ஏதாச்சும் ஒன்று பார்க்க முடியும். இங்க 2-3 சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குங்க. அங்க வந்து நீர்மோர், லெமன் சோடா, சர்பத்,
இளநீர் இதெல்லாம் கிடைக்கும். அங்க ஒரு சேச்சி இருந்தாங்க, அவங்க நீர்மோர் வந்து பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அந்த ஆப்போசிட் சைடு வியூ, இதுவும் ஒரு வேலி வியூ தான். சன்ரைஸ் சன்செட் இல்லாம பார்க்கும்போதே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வேலி வியூ பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து நாங்கள் ஸ்பைஸ் கார்டன் போனோம், ஆனால் நாங்கள் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை. இந்த ஜீப் சஃபாரி வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம மூணார் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜீப் சஃபாரியில் போய் பாருங்கள். ஒரு 4-5 பிளேசஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த பாறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் தண்ணி போகுமா, அந்த தண்ணி மேலே தான் அந்த ஜீப் எல்லாமே போகுமா. இப்போ ரீசெண்டாக கட்டினது தான் இந்த பிரிட்ஜ்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஜீப் சஃபாரி வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் ஃபுல்லாக. நம்ம வீடியோஸ் கூட என்னால் ஒழுக்கமாக கிளியரால எடுக்க முடியல, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆஃப் ரோடு ஜீப் சஃபாரி ரைட் எப்படி இருக்குன்னு நீங்களும் வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மூணார் போகும்போது மறக்காம மஸ்ட் ட்ரை எக்ஸ்பீரியன்ஸ் இது ஜீப் சஃபாரி. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு 5 minutes வீடியோவாக போடுறேன். நீங்களும் அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.